ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் அழகாக ரெடி ஆகிட்டு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம கிங்காங் சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் ரீச் ஆகிட்டேன். நிறைய சரியான கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவங்க என் கூட அனுபவம் பேசுகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப க்யூட்டாக பேசினாங்க அந்த அக்கா. அப்புறம் மண்டபத்தில் இந்த மாதிரி குட்டீஸ் கலாட்டா, சரியான கூட்டம். இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு நான் நினச்சிருக்கேன். அவ்வளோ கூட்டம். பொண்ணு வரவேற்கிறது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் வீடியோ வந்து இல்லைன்னா என்னால் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க வரவேற்கிறதுலாம். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக யூடியூப்லேயே நிறைய பார்த்துருக்கீங்க. நான் இந்த வீடியோ போடுறது லேட் ஆகிடுச்சு. எனக்கு டைம் இல்லைனால நான் இது போடலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா சாரோட அவங்களோட பொண்ணு மேரேஜ் வந்து நிறையா போட்டாங்க. அப்போ நம்ம போட்டால் இது ஓகே ஆகுமா அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, நம்ம போனதுக்காக நம்ம வீடியோவாக இது வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன். நிறைய கூட்டமாக இருந்தாங்க. நானும் நல்லா அழகாக செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி காமெடி சூப்பர் ஸ்டாரில் கிங்காங் சார் கூட நான் படங்கள் பார்த்துருக்கேன். அதனால் நாங்களாம் வந்து பேட்ச் தான் பெண்கள் சார் நிறைய பேர் வந்து காமெடி ரோஸ்லாம் பண்ணுறாங்க. நல்லா பார்ப்போம். நாங்கள் எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு தந்தையினுடைய கடமையை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து அவங்க செட்டில் பண்றதுல இருந்து அவ்வளவு அழகா நேர்த்தியா பண்ணிருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இருக்கிற எல்லாருக்குமே நம்ம யாரையும் பெரிய ரோல் மாடலா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இருக்காரு நம்ம அண்ணன் கிங்காங், இவரை விட ஒரு ரோல் மாடல் உலகத்திலே யாரும் கிடையாது. கடுமையான உழைப்பாளி, மிக மிக கடுமையான உழைப்பாளி. இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா திருமணம் நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதை விட 100 மடங்கு சந்தோஷமா இருக்கு கிங்காங் அண்ணன் பொண்ணுக்கு இவ்வளவு கிராண்டா நடக்குது. இவ்வளவு சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் மேடையில் இருக்காங்க. பெஞ்சமின் அண்ணன் இவ்வளவு கூட்டு பேசணுதுக்கான காரணமும் அதுதான். இங்க நிக்கிற எல்லாரோட ஆதரவு அதுக்குதான். நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மனசார இந்த மண்டபத்திலிருந்து வெளில போறப்ப மனசார இந்த பொண்ணு மாப்பிளையும் அந்த மனுஷன் உழைப்புக்காக, அந்த மனுஷன் அன்புக்காக, அந்த மனுஷன் இவ்வளவு முயற்சி பண்ணி எடுக்கிறதுக்காக எந்த ஒரு குறைவும் இல்லாம நிறைவோட பெரியவர்கள் சொன்ன 16 செல்வம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களெல்லாம் வராங்க. ராஜர் சார் நிறைய பேர் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது எல்லாருமே என்ன கல்லா மனசுல
என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், யாரோ வராங்க பாருங்க. இப்போ யார் வராங்க அப்படின்னு முடிஞ்சளவு தான் வீடியோ எடுக்க முடியும். இதான் நம்ம ஸ்டாலின் சார். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வரப்போம். கூட்டம் அவ்வளோ கூட்டம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் டிசைன் பண்ணாரு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் வச்சு, ஸ்லீவில் நெட் வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா தைச்சி கொடுத்தாரு ப்ளவுஸு. மேரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு சாரி ப்ளவுஸு. இவங்க வந்து இவங்க தான் என்னை ஆக்சுவலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கூட்டம் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த மேரேஜில் நிறைய பேர் என்ன பார்த்தாங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் செல்ஃபிஸ் எடுத்துருக்காங்க. சிம்பிள் சீரியல் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நம்ம வெளியில் தெரிஞ்சதுனால நிறைய பேர் தெரிஞ்சவங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் கூட பிறந்த தம்பிங்க தான் சப்போர்ட்டாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கிராமம் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கல்யாணம் மண்டபத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. செல்ஃபி அதுக்கப்புறம் இதோடு சேர்ந்து இந்த மேரேஜ் வந்து எனக்கு ரொம்ப நான் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நிறைய பேர் அவரோட பாடல்கள் ரொம்ப நல்லா பாடுறது. ரொம்ப நல்லா உண்மையிலே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டீங்க. இருந்த அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திட்டீங்க. மிகப்பெரிய நன்றிகள். சூப்பர். படம்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அன்பா வீடியோ